வணக்கம் அஸ்வத்தாமன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வணக்கம். வணக்கம்டா. என்ன வணக்கம்னா டாபோட்டு பேசுறீங்க? அப்படிதான் பேசுவேன். இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம், ஜிஎஸ்டி வரி குறைப்பு வந்து மக்கள் மீது சுமத்தப்பட்ட வரியை இன்னைக்கு குறைத்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஏன் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? ஜிஎஸ்டி வரும்போது நான் வேணான்னு மறுத்தேன், இது வந்து சரியா வராது அப்படின்னு நான் சொன்னேன். யாரு? ப. சிதம்பரம். ஏங்க, ப. சிதம்பரம்லாம் ஒரு ஆளுன்னு தயவு செஞ்சு பேசாதீங்க. அவர் பொருளாதாரத்துல ஜீரோ, தற்கூரின்னு மக்களுக்கு புரிஞ்சு போச்சுங்க. சார், அவர் ஜீரோவா மாத்துன்னு சொன்னவரை போய் ஜீரோன்றீங்க. அவர் ஜீரோ தாங்க. அவர் மாத்தி கீச்சிருக்க வேண்டியதானே ஜீரோவா. அப்புறம் இதுக்கு 40%, 50% உப்புக்கெல்லாம் டாக்ஸ் போட்டு வச்சிருந்தாரு. ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? 2017க்கு முன்பு பெட்ரோல் டீசல் விலை என்ன, இன்னைக்கு என்ன விலை? பெட்ரோல் டீசலுக்கு இப்ப கூட நான் சொல்றேன், பெட்ரோல் டீசல் விலை அன்னைக்கு 48 ரூபாய். இப்ப சொல்றேன் 68 ரூபாய் பெட்ரோல் விலை அன்னைக்கு. இன்னைக்கு இப்ப தர முடியும் தமிழ்நாட்டுல. ஆனா இன்னைக்கு எவ்வளவு தடுக்கிறது உங்க முக ஸ்டாலின். சும்மா நில்றா. இன்னைக்கு ஜிஎஸ்டி எவ்வளவு போடுறீங்க? தடுக்கிறது முக ஸ்டாலின். பெட்ரோல் டீசலுக்கு ஜிஎஸ்டி இல்லன்னே உங்களுக்கு தெரியல. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்குது? என்ன பண்றது? பெட்ரோல் டீசலுக்கு லிக்வருக்கு ஜிஎஸ்டி கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியல. அது ஜிஎஸ்டி ஆக்டுக்குள்ள வரலன்னு உங்களுக்கு தெரியல. காரணம் என்ன? முரசொல்லி படிக்கிறது. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு 2017 ஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஒரு பொருள் இருந்த விலையை விட ஒரே ஒரு பொருள் 2017 ஜிஎஸ்டிக்கு அப்புறம் விலை உயர்ந்து சொல்லுங்க. ஜிஎஸ்டியால் பாதிப்பு நிறைய என்ன? ஒரு பாதிப்பும் கிடையாது. இதற்கு இது பதில் இல்லையே. ஆனா ஜிஎஸ்டியால தான் நிறைய தொழில் நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டது, மூடப்பட்டது, வேலை வாய்ப்பு இழப்பு ஏற்பட்டது. நிறைய வடமாநில தொழிலாளர்கள்லாம் பேக தூக்கிட்டு வரிசையா கியூ கட்டிக்கிட்டு அவங்க ஊருக்கு போனது அப்படின்னு புழுனாங்க. இப்படி மூட்டை அவுத்து போடுற நீ சேலைக்கு வரி, பனியனுக்கு வரி, சட்டை வாங்க போனவங்க இருங்க, சட்டை வாங்க போனவங்க, சட்ட உதாரணம் நான் சொல்லிடுறேன். சட்டை வாங்க போனவங்க சட்டை வாங்காம பனியனை வாங்கி வந்துட்டாங்க. ஏன்னா ஆதேஷ், இது மாதிரி கேவலமான காமெடி எல்லாம் ட்ரை பண்ண கூடாது. இதுக்கு பேர் ஜோக்கா? ஜிஎஸ்டி சுமையா சுகமா? மக்கள் மீது சுமத்தப்பட்ட நீங்களும் நானும் மக்கள் தானங்க. ஆமாங்க. நம்ம ஜிஎஸ்டின்னு ஒண்ணுன்றது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. அச்சத்தை நீங்க ஏற்படுத்துனீங்க, புரியுதா? இல்லங்க, ஒரு 200 ரூபாய்க்கு நான் சொல்லிடுறேன். உங்களுடைய அரசியல் அரிப்புக்காக நீங்க ஏற்படுத்து. இந்த நாய்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்களை போல ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடல் எல்லி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். வட மாநிலங்களிலேயே கபர்சிங் டாக்ஸ்ன்னு சொன்னாங்களா? இது எப்படின்னா, லாரியை கொண்டு போய் அப்படி ஓரம் நிறுத்து, ஃபர்ஸ்ட் இதை கட்டு, டோலை கட்டு, என்னத்தையாவது பண்ணு அப்படின்னு மிரட்டுற துணி தான் அந்த கபர்சிங் டாக்ஸ். இந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் மேல அப்படி வட மாநிலத்திலே இவ்வளோ ஒரு அச்சப்பட்டாங்க அந்த மக்கள். இது வந்து ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி மாதிரி இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. நீட் வந்ததுக்கு அப்புறம் ஏழை குழந்தைங்க எல்லாம் டாக்டர் ஆகுறாங்க. ஆனா கொஞ்சம் கூட வெக்கம், கூச்சம், பொய் சொல்றமேன்ற ஒரு வெக்க உணர்வே இல்லாம நீங்க எல்லாம் புழு இல்லையா? நீட்னால மாணவர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னு. அதே மாதிரிதான் ஜிஎஸ்டிக்கும் புழுவுறீங்க. நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். 7.5 வருஷத்துல 7.5 ஆண்டுகள்ல 943 முறை வரி அமைப்பு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இப்ப மாத்தினாங்கல்ல இந்த 2.0. அதுக்கு என்ன? அது என்ன அப்படியே பொங்கல்? இது ஏதோ பெரிய புரட்சி மாதிரி நீங்க சொல்றீங்க. 943 முறை மாத்தறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. மக்கள் கிட்ட இருந்து காசை கசைக்கு பிழிஞ்சிட்டீங்கன்றாரு சிதம்பரம். சிதம்பரம் யாருங்க அதை சொல்றதுக்கு? சிதம்பரம் தானங்க மிகப்பெரிய பொருளாதாரம் அதுங்கய்யா. உங்க பொருளாதாரத்தை பாருங்க. இந்த பொருளாதார புலி மேதை அதெல்லாம் சிதம்பரத்தை சொல்லிட்டு இருக்காதீங்க. தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்ப விழிப்புணர்வு வந்துருச்சு. முத்துனம் வந்து என்ன பயங்கர ஆவா சார். இது யாரு சூப்பர் ஸ்டார் வருங்காலம்? இவரு தெரியாத மினிஸ்டரோட புள்ள பேர் கரண்ட். கதையெல்லாம் விடாதீங்க. சிதம்பரம் ரீல்லாம் வந்து தொங்கிட்டு இருக்குது. இன்னும் பொருளாதார மேதைன்னு உருட்டிட்டு இருக்கிறீங்க. நாட்டையே திவாலாகனவங்க எவ்வளவு பெரிய பொருளாதார மேதை சார். பொருளாதார மேதை சாதிச்சு காட்டணும் சார். நாட்டுடைய பொருளாதாரத்தை கொண்டு போய் அகலபாதத்துல போட்டு சார் அவர் எவ்வளவு பெரிய மேதை தெரியும். சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. 22ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க போய் ஒரு பேஸ்ட் வாங்குனீங்கன்னா அதோடைய விலையை விட 22க்கு அப்புறம் வாங்குனீங்கன்னா 10 ரூபாய். அதுக்கு முன்னாடி அந்த வரியை வாங்கினது யாரு? நீங்க தானே வாங்குனீங்க 8 வருஷமா. அதுதான் எனக்கு வாயில ஏதாவது வந்துட போதுன்றேன். 1947 இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. 8 வருஷமான்றீங்க. எங்க இருந்து வருது? எப்படி இப்பெல்லாம் பேசுறீங்க?
நான் நிறுத்துறேன். அவங்கிட்ட போய் நான் எதுக்காக நிறுத்த சொன்னோம்? அப்பா தெரியாம சொல்லிட்டேன். ஜிஎஸ்டி மக்கள் விரும்பாத ஒன்று. அடாடாடா, யார் சொன்னா? வேட்டு மக்கள் விரும்புனாங்களா? வேட்டு, கலால் வரி, சுங்க வரி, எப்பா போடுங்கப்பா வரிய கமான் கமான்னாங்களா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. சார் இது வந்து ஒரு பொருள் சொல்லுங்க, இவ்வளவு தூரம் பேசுறீங்கல்ல, ஒரே ஒரு பொருளுங்க. 2017 ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த பொருளுக்கு 0.1% வரி அதிகமாச்சுங்க. அதுக்கு முன்னாடி வரி இல்லைங்க. ஒரு பொருள் சொல்லுங்க பாப்போம். நீங்க இப்படி கேவலமா புழுவுறீங்க ஒரு பொது வாழ்க்கையில இருந்து. ஆதாரம் இல்லாம நான் போய் சொல்லுவேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமே, நீ ஆதாரம் வச்சு தானே போய் சொல்லுவ. ஆதாரம் இருக்கு. நோட் புக், பென்சில், இப்ப சார் ரப்பர், இல்ல. கண்ணாடி, இந்த இப்ப மாதிரி இல்ல tax. அத்தியாவசியத்துக்கெல்லாம் ஜிஎஸ்டி வாங்குச்சா இல்லையா? இப்ப ஜீரோவா? ஏற்கனவே 5% வாங்குனீங்களா? இப்ப மாட்டீங்க பாருங்க. 5%. இப்ப மாட்டீங்களா? இன்னைக்கு 0 ஆக்குனீங்களா? இத்தனை நாள் நாங்க 5% மக்கள் பணத்தை வாங்குனீங்களா இல்லையா? இப்ப அப்படியே வாங்குனீங்களா இல்லையா? அது எங்க பதில் போச்சு? தாங்க சொல்ல வரேன். வாங்குனீங்களா? பதில் சொல்ல விடுவீங்களா விட மாட்டீங்களா? இல்ல நான் ஏஞ்சு பாரு, நீங்க வாங்குனீங்களா தனியா கேட்டு உட்காந்துருங்க. கேள்வி கேட்கறீங்க, பதில் சொல்ல வாங்குனீங்களா அமைதியா இருங்க, பதில் சொல்றேன். இப்ப 0 நோட்டு, பேனா, புக்குக்கு ஜிஎஸ்டி 2017 இருந்து 5%, 2017க்கு முன்னாடி 12%. அப்போ கொண்டு போய் உங்க மூஞ்சி எங்க வச்சிருந்தீங்க? சோழமுத்தா போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. இதே நீங்க சொல்ற நோட்டு, பேனா, பென்சில், புக்குக்கு 12% வாங்கினானே, அவங்கள போய் நீங்க ஏன் கேட்கல? அப்ப பேசிட்டு போற பொருளாதார மேதை அடங்கொக்காலவனே, இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு என்கிட்ட என்ன சொன்னீங்க சார்? ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் சார் 55,000 கோடி 55 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வரும். வரி தீவிரவாதம் நடந்துச்சு நாட்டுல. அதாவது வேணாம் மதேஷ், அப்படிலாம் பேசாதீங்க தயவு செஞ்சு. வாயில ஏதாவது வந்துட போகுது. டேய் எவ்வளவு அடிச்சாலும் சொரல இல்லையாடா? யாராவே சொரலைய பத்தி பேசுறதே? நான் தான்டா. நீ இல்லப்பா, ஓ வாய்ஸ் எனக்கு தெரியாதா? யாராவே? பருப்பு, தானியங்கள், பென்சில், புத்தகம் அதிக ஜிஎஸ்டி விதித்ததை மக்கள் மறக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. 2017க்கு முன்னாடி நீங்க சொன்ன பொருட்கள்லாம் 27%. என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. இல்ல இதுவே அதிகம். 2017க்கு பிறகு அதிகமாச்சு. கார்கே சொல்ற டேட்டாங்க. காங்கிரஸ் கார்கே சொன்னாருன்னா என்ன கடவுளா கார்கே? சார் காங்கிரஸ் தலைவர் போய் சொல்றாருங்க. இதுனாங்க கார்கே சொல்றதும் பொய், மம்தா சொல்றதும் பொய், ஸ்டாலின் சொல்றதும் பொய். நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. என்ன இதை என்னத்தோட வீட்டு பக்கம் கந்தராயிரம் மணியா பாத்துறா. 8 ஆண்டுகள்ல இன்னும் மக்கள் பணத்தை நீங்க இன்னும் பாக்கெட்ல வச்சிருக்கலாமே, கோடி கோடியா வச்சிருக்கலாமே. மக்கள் பணத்தை 55 லட்சம் கோடி அடிச்சிட்டீங்களேன்றாங்க. மாதேஷ், வார்த்தைகளை கவனமா பேசுங்க. இந்த மாதிரிலாம் கீழ்த்தரமான வார்த்தைகளை என்கிட்ட பயன்படுத்தாதீங்க. விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ, உங்களை மாதிரி 2Gல ஊழல் பண்ணி வாயில போட்டு போல, உங்களை மாதிரி திருடுல ஊழல் பண்ணி போழப்ப நடத்தல செந்தில் பாலாஜி மாதிரி. அதுக்கு பேர் தான் அடிக்கிறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இது அரசு முறையான என்னன்னு தெரியுமா உங்களுக்குலாம்? திருடியா பழக்கப்பட்டு ஊழல் பண்ணியே பழக்கப்பட்ட உங்களுக்கு முறைனா என்னன்னு தெரியும்? அது கூட தெரியாம என்ன மானாவுக்கு இந்த 55 லட்சம் கோடி இருக்குல்ல, அதுல பாதிக்கு பாதி உங்க மாநில அரசு நீங்க பாக்கெட்ல வாங்கி போட்டுட்டீங்க. ஐயா, நான் அந்த ஊருக்காரர்கிட்டயும் என் பொண்டாட்டிட்டையும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா. அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவுல நார் அடிச்சிடாதப்பா. வந்துச்சுல்ல 50% உனக்கு வரல, பெருசா வரலன்றாங்க. பிடிஆர் சொல்றாரு சார். புழுவுறீங்க நீங்க. பிடிஆர் சொல்றாரு. பிடிஆர் ஒரு டேட்டா நேத்துக்கு பேசுறாங்க. நான் சொல்றேன். என்னங்க நீங்க பேசுறீங்க? பிடிஆர் நிதியமைச்சரா இருந்தவர் சார். உலகின் பல நிதி நிறுவனங்கள்ல பெரிய நிதி நிறுவனங்கள்ல வர்க் பண்ணவர். அவர் வர்க் பண்ண நிதி நிறுவனங்கள்லாம் திவால் ஆயிடுச்சு. கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா சார்? இதனால எளிய மக்களுக்கு என்ன பயன் இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பால? அடப்பாவி, வயித்து சொல்றதானே திக்கிற? படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு சொன்னேன். கோட்டை விட்டுட்டே